Hi guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு நம்மளுடைய Math 6 அதாவது PPL 6 வீடியோல தான் இருக்கும். So உங்களுக்கே தெரியும் இந்த PPL 6 வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு இந்த PPL அப்படின்றத நாங்க ஒரு மேட்சா கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போறது அட்லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துட்டு போவோமா பர் வீடியோக்கு. So அந்த 40 மினிட்ஸ்ன்றத உன்னால ஒட்டுக்கா ஒரே நேரத்துல பார்க்க முடியலனாலும் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷமாவது பார்த்து முடிச்சிடுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சு மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களையும் அல்லது நீங்க படிக்க மறந்த ஒரு விஷயங்களையும் அல்லது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் படிச்சும் புரியாத அல்லது தெரியாத ஒரு சில விஷயங்களை தான் ஒவ்வொரு கேள்வியிலையும் நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாஸா கொடுக்குறோம். சோ அந்த டேட்டாவை நீங்க காதால கேட்கறதன் மூலமாவது நாளைக்கு கேள்விகள் இப்படியும் உருவாக்க வாய்ப்பு இருக்கா அல்லது இப்படி உருவாக்கலாம்னு சார் சொல்லியிருக்காரு, அதை மாதிரியே நம்ம அடுத்தது படிக்கணுமா இந்த ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பதற்கான அந்த ஒரு உத்தேச நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்களா, அந்த யோசனைகள்லாம் வளர ஆரம்பிக்கும். சோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த சீசன் பாருங்க, ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த முதல் கேள்விக்கு பதில் ரொம்பவே சுலபமா சொல்லிடுவீங்க. ஆனா அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க இந்த கேள்விகளை உன்னிப்பா கவனிப்பதன் மூலமாக மட்டும் தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா பெற முடியும். அதை தான் உங்களுக்கு நாங்க அகைன் அண்ட் அகைன் சொல்லிக்க ஆசைப்படுறோம். சரிங்களா? சோ இந்த PPL வந்து தொடர்ந்து பாருங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவர்களுமே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு நிறைய விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சோ நம்மளுடைய மேட்ச் 1ல முதல் கேள்வி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி தான், ஈஸியாவும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, which of the following state have a common high court அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், டக்குன்னு சொல்லிடுவீங்க சார், இட்ஸ் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படின்னு சொல்லிடுவீங்க. எஸ், கரெக்ட், ஆப்வியஸ்லி இட்ஸ் கரெக்ட். சோ ஆனா இது மட்டுமானா இன்னுமே சில மாநிலங்களும் இருக்கு. அதெல்லாம் என்னன்றது தான் நான் சொல்ல போறேன். முதலில் ஒரு மாநிலத்தினுடைய உயர்ந்த சட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் தான். எப்படி ஒரு நாட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்னா, அதாவது த கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய பாதுகாவலனே உச்ச நீதிமன்றம். அதாவது ஒரு மனிதர்களுக்கு இந்திய தேசியத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அவனுடைய உரிமைகளுக்காக இறுதியாக அணுக வேண்டிய ஒரு இடமா பார்க்கப்படுவது எதுன்னா உச்ச நீதிமன்றம். அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அவனுடைய நீதியையோ அல்லது அவனுடைய உரிமையோ போராடி என்ன பண்றான், பெறுகிறான். ஆனா ஒரு மாநிலத்துல இது இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம், அதாவது நம்ம இப்ப சென்னை ஹைகோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கிரேஸ் மார்க் கொடுங்க, என்ன ஒழுங்கா அலங்க ஹைட்ல, அதே மாதிரி எங்களுக்கு தமிழ் வழியில கேள்வி பயின்றவங்களுக்கு மார்க் கொடுங்க, இப்படிலாம் நிறைய கேஸ் எல்லாம் இப்ப போட்டு பெண்டிங்ல இருக்குல்ல. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகள் ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரோ பெற வேண்டுமெனில் எங்கு செல்ல வேண்டும்? மாநிலத்தினுடைய உயர்ந்த உயர் நீதிமன்றத்துக்கு செல்லணும். ஆனா அந்த மாதிரி உயர் நீதிமன்றத்தையே 2 மாநிலங்கள் பங்கு போட்டுக்கலாமா, பகிர்ந்துக்கலாமா அப்படின்னா தாராளமா பகிரலாம். அதை எந்த சட்டப்பிரிவு சொல்லுது, ஆர்டிகல் எது சொல்லுது, இதைதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ ஆர்டிகல் 231 தான் ஒரு மாநிலத்திற்கு இரண்டோ அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கோ பொதுவான உயர் நீதிமன்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இது 233. சாரி 231. நல்லா கவனிங்க, இட்ஸ் a common high court. HCனா ஹை கோர்ட்மா, காமன் ஹை கோர்ட் பொது உயர் நீதிமன்றம். சரிங்களா? பொது உயர் நீதிமன்றம் இது இருக்கலாம்னு சொல்லக்கூடிய சரத்து இது 231. அந்த மாதிரி 231 சரத்து சொல்லக்கூடிய அடிப்படையில தான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா 2 மாநிலங்களும் சண்டிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காமனா என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. சரியா? சோ நம்ம இந்தியாவில இதுவரை எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்கு தற்போது வரையும் பாத்தீங்கன்னா 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒரு சரத்தை சொல்லியிருக்கேன், இதுதான் காமன் ஹைகோர்ட்டை பத்தி சொல்லக்கூடிய சரத்துன்னு ஆர்டிகல் 231 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்தியாவில் இப்ப வரை எத்தனை ஹைகோர்ட் இருக்கு? 25 இருக்கு. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் காமனான ஹைகோர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர்ல இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டுப்பட்டோமா, இந்தியாவினுடைய முதல் உயர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? சரிங்களா? இதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னுமே சில அடிஷனலான விஷயத்தை சொல்லதான் போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல பஞ்சாப் ஹரியானாவை தவிர்த்து மேலும் சில மாநிலங்களும் என்னவா இருக்கு, உயர் நீதிமன்றத்தை பொதுவா பிரிச்சுட்டு இருக்குன்னு. அந்த மேலும் சில மாநிலங்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா, 1 ஏபி. நம்ம ஆந்திராவா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, ஆந்திராவை தெலுங்கானால இருந்து பிரிக்கும் போதே ஆந்திரா எனக்கு தனி உயர் நீதிமன்றம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போச்சு. அதான் 25வது உயர் நீதிமன்றமே. அப்ப இங்க சொல்லக்கூடிய ஏபி ஆந்திரா கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். என்னது? அருணாச்சல் பிரதேசம். சரிங்களா? அடுத்தது நாகாலாந்து. சரிங்களா? அடுத்தது என்னது? நாகாலாந்து. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மிசோரம். அடுத்தது என்னது? மிசோரம். லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அசாம். அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தின்னு சொல்லுவாங்க. கவுஹாத்தி நீதிமன்றம் தான் இந்த 4 மாநிலங்களுக்கும் பொதுவான உயர் நீதிமன்றமா இருக்கு. சரிங்களா? அப்ப இது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப பஞ்சாப் ஹரியானாவை தவிர்த்து மீதமுள்ள இந்த 4 மாநிலங்களும் ஒரே உயர் நீதிமன்றத்தை தான் பயன்படுத்துகின்றன. அதுதான் என்ன, கவுஹாத்தி உயர் நீதிமன்றம். சோ இப்ப இதெல்லாமே தெரிஞ்சுச்சா? சோ இதை தாண்டி
நம்ம மாநிலத்தினுடைய உயர்ந்த சட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளது ஒரு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டேன். இதுவே இந்தியாவினுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி யாரு? அட்டர்னி ஜெனரல் சொல்லக்கூடிய தலைமை வழக்கறிஞர், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் சொல்லுவாங்க. அவருக்கு தான் இந்தியாவில் எந்த கோர்ட்ல வேணாலும் ஆஜராவதுக்கான முழு உரிமையே இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அவரை எந்த சட்ட பிரிவு பத்தி இந்தியாவிற்கு ஒரு தலைமை வழக்கறிஞர் வேணும், உயர்ந்த சட்ட அதிகாரியான அட்டர்னி ஜெனரல் வேணும்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? 76. சரி, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப முதல் கேள்வியின் மூலமாக இந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். சோ அடுத்தது நம்மளுடைய இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். இரண்டாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங்ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியுரிமையை பத்தி தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட், குடியுரிமை சட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ன்றது 1955. அப்போ ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3. சரிங்களா? அப்ப எது 3ல தொடங்குது? 2 ஆப்ஷன் 3ல தொடங்குது. அப்ப இவங்க 2 பேரும் கேன்சல். இப்போ நம்ம குடியுரிமையை பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம்? முதல்ல இந்த குடியுரிமை இருக்குல்ல, இந்த குடியுரிமையை பத்தி சொல்லக்கூடிய பகுதி எதுமா? பகுதி 2. அதாவது பார்ட் 2ல ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரையும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியுரிமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன பகுதி? இரண்டாவது பகுதி. எந்த சட்டப்பிரிவுல இருந்து எந்த சட்டப்பிரிவு வரையும் இதை சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம குடியுரிமையில இந்தியாவை சேர்ந்தவர்கள் எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்னா 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். எத்தனை வழிகளில்? 5 வழிகள். There are 5 ways to get என்னது? There are 5 ways to get a citizenship. ஓகேவா? அப்ப இது முடிஞ்சிடுச்சா? அடுத்தது the preamble. இந்த preambleன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார், அதுவும் சொல்லலாம். இல்லையா 42nd அமெண்ட்மெண்ட்ல அந்த preamble வந்து என்ன பண்ணிருக்காங்க? சட்ட திருத்தம் பண்ணாங்க. சோ ரெண்டுமே யோசிக்கும் பொழுது இதை விட இதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா காரணம் இந்த மினி கான்ஸ்டிடியூஷன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்களா, இந்த குறு அரசியல் அமைப்புக்கு பொருந்தக்கூடியது எது? இந்த 42nd அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடிய 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான். சோ அது பொருந்தறதுனாலேயே நான் இந்த preambleன்றதை யார் கூட பொருத்துறேன்? ஜவஹர்லால் நேரு கூட பொறுத்தர. அப்ப செகண்டுக்கு வந்து 4 வரணும். சோ செகண்டுக்கு 4 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷனுமே இருக்கு. சரியா? இது ரெண்டுமே இருக்கு. அது ரெண்டுத்துல எது சரின்னு அடுத்தடுத்தது தான் பார்க்கணும். முதல்ல இந்த முகவுரையை ஏன் ஜவஹர்லால் நேரு கூட பொறுத்துனாங்க? நம்ம சும்மா இல்லைங்க. நேரு அவர் அந்த காலத்துல ரொம்ப பணக்கார ராஜா இல்ல, அவர் ஊரா சுத்துவாரு. அப்படி ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போதே அங்க போய் புரட்டிட்டு இருந்தாரு. அப்ப முகவுரையை பார்த்திருக்காரு அங்க. அப்ப பிரியாம்பிள் அப்படின்றது என்னன்னா புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ, அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதனுடைய ஒரு சிறிய சுருக்கமாக அந்த முகவுரையில இருக்கும். சோ இதை பார்த்தவரு ஐயோ சூப்பரா இருக்குல்ல, நம்ம கூட கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டு இருக்கோம், நம்ம போய் இந்த நேரத்துல இதை எடுத்துட்டு போய் விடுவோம் உள்ள. உடனே எல்லாரும் பாராட்டி அப்பாடா நேரு பாருங்க ரொம்ப பெருசா விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அந்த பிரியாம்பிள் பண்றதை எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த பிரியாம்பிள் அப்படின்ற அந்த முகவுரை தான் இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுகிறது. இதுவரையும் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஒரே முறைதான் திருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்துல இருந்து இந்திய அரசியலமைப்பு உருவான தினத்துல இருந்து இப்பொழுது வரையும் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரே முறை, ஒன்லி ஒன் டைம் தான் திருத்தப்பட்டிருக்கு. அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976. ஏன் இந்த 1976 இதுக்கு நேரா எழுதுறேன்னா இந்த 42வது சட்ட திருத்தம் ஏற்பட்டுச்சுல்ல, அப்பதான் அதை திருத்தினாங்க. யார் திருத்தினது? அம்மா நேருவோட பெண்ணான இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த ஆட்சியில இருந்தப்பதான் அதை திருத்தினாங்க. சோ 42வது சட்ட திருத்தம் என்பதுதான் மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? முகவுரையிலேயே திருத்தம் பண்ணாங்க. அதாவது அரசியலமைப்பின் முகம் அப்படி என்று அழைக்கக்கூடிய முகவுரையிலே என்ன பண்ணாங்க? திருத்தம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சீர்திருத்தங்கள் அந்த 42வது சட்ட திருத்தத்துல நடந்தது. சோ அது வந்து ஒரு அரசியலமைப்பு அப்படியே மாத்தி எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க? அரசியலமைப்பையே புது வடிவமா மாத்தி எழுதுன இது காரணத்தினால இதை ஒரு குட்டி கான்ஸ்டிடியூஷன், குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லாஸ்ட் குட்டியே இதுக்கு வந்து என்ன வரணும்? 1 வரணும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறது இதுதான். சோ இது கிடையாது. முடிஞ்சுச்சா? இப்போ என்னென்னு பொருந்துச்சா? கதையும் சைட் பை சைட் சொல்லிட்டே வந்துட்டேன். லாஸ்டா செம்மொழியான தமிழ் மொழி எப்போ 2004 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ இதுக்குதான் என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா 2. இதுவரை எத்தனை செம்மொழிகள் இருக்குன்னு கேள்வி கேட்டாங்கன்னா 11 செம்மொழிகள். பாடப்புத்தகத்துல 6 கொடுக்கப்பட்டிருந்தாலும் நடப்புலகில் ஒரு 5 செம்மொழிகள் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கும். சோ அப்போ 6 + 5 11 செம்மொழிகள் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கம்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது போலாமா? 3வது கொஸ்டினுக்கு. Third question என்ன சொல்றாங்கன்னா the process in which liquid is converted into vapor is called as ன்னு சொல்றாங்க. திரவ பொருள் வாயு பொருளாக மாறக்கூடிய அதனுடைய முறை என்ன? அப்ப திரவம் இருக்குமா? இப்ப தண்ணி காய வைக்கிறீங்க இல்ல ஒரு பால் காய வைக்கிறீங்கன்னா அது ரொம்ப நேரம் நீ கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டுனா அந்த திரவம் என்ன ஆகும்?
கொதிச்சு 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 வாயுவா மாறிடும். அப்ப கொதிக்கக்கூடியது என்றால் என்ன? கொதித்தல், பாயிலிங். அப்ப திரவம் என்பது வாயு பொருளாக ஒரு லிக்விட்ல இருக்கு, அது அப்படியே கேஸா மாறுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் பாயிலிங். அப்ப நிறைய நேரம் கொதிக்க வச்சுன்னா அந்த கொதித்தலினுடைய நிகழ்வின் மூலமாக அது கொதிச்சு போய் எங்க மாறிடும்? வாயுவா மாறிடும். அப்ப பாயிலிங் என்றதுதான் சரியா இருக்கும். அப்ப உறைதல் சொல்லக்கூடிய ஃப்ரீசிங் என்ன? உருகுதல் சொல்லக்கூடியது என்ன? உருகுதல், மெல்ட் ஆவது. அவளை பார்த்த உடனே நான் உருகிட்டேன் அப்படின்னு இப்ப கவிதை வாசிக்கிறப்ப அந்த கவிதையை நான் கேட்கல. டெய்ரி மில்க் இருக்கா, ஃப்ரிட்ஜ்ல இருக்கா, அது வாங்கி வரையா உங்க ஆளுக்கு கொடுக்கலானே, வாங்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டு வருவேன், உங்க ஆளை பார்க்கறதுக்குள்ள அது என்ன ஆயிடும்? உருகி வெடிச்சிடும். காரணம் என்ன? அங்க வந்து சாலிடா இருந்த அந்த டெய்ரி மில்க் என்னவா மாறிடும்? லிக்விடா மாறிடும். சரிங்களா? அப்ப சாலிட் டு லிக்விட், திடப்பொருள் இருந்து திரவகமாக மாறுதுன்னா அது உருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உறைதல் அப்படின்னா திரவம் இருந்து, தட் மீன்ஸ் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து எதுவா மாறும்? திடப்பொருளா மாறும். சோ இதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம பேசிக்கான யூசேஜ் வேர்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லலாம். சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, which of the following device is used to store charge? மின்னூட்டத்தை சேகரிக்கக்கூடிய அமைப்பு எது? மின்னூட்டத்தினுடைய அலகு என்ன? இதுதான் இங்க ஞாபகம் பண்றேன். சோ மின்னோட்டம்னு கேட்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெரும்பாலும் இங்க குழம்புறதே. சோ இவங்கன்னா இங்க சார்ஜ்னு கேட்டாங்க, எலக்ட்ரிக் சார்ஜ்னு கேட்டாங்க, இல்ல எலக்ட்ரிக் கரண்ட்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல டவுட்டே வேணாம். எலக்ட்ரிக் கரண்ட்னு கேட்டா ஆம்பியர், எலக்ட்ரிக் சார்ஜ்னு கேட்டா கூலும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா தமிழ்ல தான் இந்த கன்ஃபியூஷனே வரும். மின்னோட்டம் அண்ட் மின்னூட்டம் அப்படின்னு இருக்கும். சோ ஓட்டம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர். மின்னோட்டம் என்றால் என்னது? ஆம்பியர். சரிங்களா? மின்னூட்டம் என்றால் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தான் கூலும். சரிங்களா? மின்னூட்டம் என்றால் கூலும். நல்ல கூழ் குடிச்சா ஊட்டமா வளர்வ. ஓகேவா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோ. மின்னூட்டம் என்றால் கூலும். கூழ் குடிச்சா ஊட்டமா வளர்வ. அம்பையர் மின்னோட்டம். அம்பையர் நின்றுட்டே இருப்பாரு. ஆம்பியர் ஞாபகம் வச்சுக்கோ. அம்பையர் நின்றுட்டே இருப்பார். பால் வருதுன்னா ஓடிடுவார். ஐயோ நம்ம மேல எங்க பட்டு போகுதுன்னு. அப்ப ஆம்பியர் என்றது ஓட்டம், ஊட்டம் என்பது கூலும். ஓகேவா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்க என்ன கேக்குறாங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜை எது ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு கேக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு டிவைஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா கெபாசிட்டர்னு சொல்லக்கூடிய மின் தேக்கி தான். அதாவது 2 எதிர் முனைகளை கொண்டது. அதாவது ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜை கொண்ட ஒரு கெபாசிட்டர். நடுவுல என்ன இருக்குன்னா ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம். அது எதுனா மைக்கா, பிளாஸ்டிக், எது வேணா இருக்கலாம். அதாவது மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருளை நடுவுல வச்சுக்கிட்டு 2 பக்கமும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருட்களான கேத்தோட் மற்றும் ஆனோட் பாயிண்ட்களை கொண்டு இருக்கக்கூடிய மின் தேக்கி. பேர்லயே இருக்குது, தேக்கி வைக்கும், மின்சாரத்தை தேக்கி வைக்கும். மின்னூட்டத்தை தேக்கி வைக்கக்கூடிய கெபாசிட்டர் தான் இந்த வேலையை பண்ணும். அப்ப இங்க ஒருத்தர் இருக்காரா, திருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, இவரை பத்தி தெரிஞ்சுட்டு போங்க. ரெக்டிஃபையர், இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஏசி, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி கரண்ட்டை என்னவா பண்ணுவாரு? டிசியா பண்ணுவார். அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஏசியை டிசியா மாத்தக்கூடிய ஒரு பவர் யாருக்கு இருக்குன்னா ரெக்டிஃபையருக்கு தான் இருக்கு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மாறு மின்னோட்டத்தை நேர் மின்னோட்டமாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறு மின்னோட்டத்தை நேர் மின்னோட்டமாக மாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தி. இதே இன்வெர்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டிசியை ஏசியா மாற்றும். அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணும் இன்வெர்டர். அவ்வளவுதான். சோ இன்வெர்டருக்கு எனக்கு தமிழ்ல சரியா தெரியல, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி, which of the following is true அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அசர்ஷன் தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் இன் டெக்கான் பிளாட்டியூ. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தான் தமிழ்நாடு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆம், மிக மிக சரியானது. நாட் ஒன்லி தமிழ்நாடு. ஓகேவா? இந்தியாவோட மேப் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவில் இது கவர் பண்ணும். இந்த தீபகற்ப பீடபூமி இப்படிதான் கவர் பண்ணும். அப்ப தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா போன்ற 8 மாநிலங்கள் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த தீபகற்ப பீடபூமி எனக்கூடிய தக்கான பீடபூமியில தான் இருக்கும். இது மலைகளால் சூழப்பட்ட ஒரு தக்கான பீடபூமி. அப்ப இதுலதான் வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தை சுற்றியுள்ள 8 ஒரு மாநிலங்கள் வந்து என்ன ஆகும், இதுல சேரும். அப்ப இது வந்து முதல் கூற்று வந்து சரிதான், அசர்ஷன் சரி. டியூரிங் Cretaceous period, this part got separated and formed Gondwana land அப்படின்னு சொல்றாங்க. இப்பகுதி Cretaceous காலத்தில் பிரிந்து சென்ற கோண்ட்வானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும். ஆமாமா, இந்த கோண்ட்வானா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக வளர்ச்சி அடைந்த ஒரு கான்டினென்ட்னா என்ன, கண்டம். சோ அந்த மாதிரி கண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கான்டினென்ட், அதுவும் சரிதான். சோ அந்த மாதிரி ஒரு காரணத்தினாலதான் இந்த தீபகற்ப பீடபூமியை தக்கான பீடபூமின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் சரியானது. சோ கூற்றும் சரி, காரணம், அதற்கு கொடுக்கப்பட்ட காரணமும் சரி. சரிங்களா? அடுத்த 6வது, which country is the largest producer of platinum in the world? பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், பிளாட்டினம் என்பது தங்கத்தை விட மிக உயர்ந்த, விலை உயர்ந்த ஒரு பொருள். சரிங்களா? தங்கத்தை காட்டிலும் மிக விலை உயர்ந்த ஒரு பொருள். அப்படிப்பட்ட இந்த பிளாட்டினம் வந்து உலகிலேயே எங்க அதிகமாக கிடைக்கிறது என்றால் சவுத் ஆப்பிரிக்கா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 70% வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு பிளாட்டினம் உற்பத்தி. ஆனா பிளாட்டினத்தை பத்தி நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாட்டினம் as a high melting point.
சரிங்களா. பிளாட்டினத்தினுடைய உருகுநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா, பிளாட்டினத்தினுடைய உருகுநிலை அதிக உருகுநிலை கொண்டது. இது நல்ல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நான் இப்ப உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல போறேன். சரிங்களா, அதிக உருகுநிலையை கொண்டது இந்த பிளாட்டினம். அதே மாதிரி லெட்னு சொல்றோம்ல, காரியம் தெரியுமா? அந்த காரியத்தை விட 2 மடங்கு அதிக அடர்த்தியை கொண்டது, the densest part. சரிங்களா, டென்சஸ்ட், காரியத்தை விட 2 மடங்கு அதிக அடர்த்தியை கொண்டது. இப்போ நம்ம அறிவியல்ல இப்ப பிசிக்ஸ்ல படிச்ச ஒரு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்த போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பிபிஎல்ல ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கேன். கதிர்வீச்சு லெபார்டரிஸ் இருக்குல்ல, ரேடியேஷன் லெபார்டரிஸ், அந்த லேப்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் காரியத்தால் ஆன உடையையும் கையுறைகளையும் போட்டிருப்பாங்க. கிளவுஸையும் அந்த போட்டுட்டு இருக்கக்கூடிய ஏப்ரானும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லெட்டால் ஆனதா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த உள்ள வந்து அந்த ரேடியேஷன் வந்து உட்புகாத வண்ணம் இருக்கணும். அதனால அதிக அடர்த்தியை கொண்ட காரியத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சோ காரியத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிக அடர்த்தியை கொண்ட பிளாட்டினத்தை பயன்படுத்தலாமே. அப்ப இன்னுமே உட்புகாம இருக்கும்ல. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், ஹை மெல்டிங் பாயிண்ட், அதிக உருகுநிலையை கொண்டது என்றால் அதிகமான மின்சாரம் வந்தால் தான் இது உருகுமே. புரியுதா சொல்றது? அப்ப நம்ம வந்து இந்த ஃபியூஸ் வயர்ல எல்லாம் டின்னு இதெல்லாம் பயன்படுத்துவோம் இல்ல, லெட்டும் டின்னும். சோ அந்த லெட் டின்னுக்கு பதிலா இந்த பிளாட்டினத்தை பயன்படுத்தினா ஹெவி மின்சாரம், அதாவது அதிகப்படியான மின்சாரம் வந்தாலும் இதை தாங்கி நிற்கும்ல. அப்ப ரொம்ப கரண்ட் வந்தா தான் அது உருகி என்ன ஆகும், ஃபியூஸே போகும். அப்ப இதெல்லாம் பயன்படுத்தலாமே. ஏன் பயன்படுத்தல? தங்கத்தை விட விலை உயர்ந்தமான இதை போய் பயன்படுத்துவாங்களா? அதிகமா கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டு மாட்டிட்டாமா சுத்த முடியும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் இருந்தாலுமே பிளாட்டினத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் அதனுடைய விலை அதிகம். நீ பிளாட்டினத்தெல்லாம் ஃபியூஸ் வயர்ல போட்டு வச்சிருந்தா எவன் வீட்லயும் சும்மானே ஃபியூஸ் கேரியர் எடுத்துடுறாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் ஃபியூஸ் கேரியரே இருக்காது, ஒருத்தர் வீட்டுல கூட கரண்டே இருக்காது, பாத்துக்கோங்க. அடுத்தது, which is used as an antiseptic to sterilize wounds in hospital. மருத்துவமனைகளில் காயங்களை குணப்படுத்த பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப 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 சிம்பிள். நம்ம மருத்துவமனையில இப்ப போயிட்டு ஐயோ அடிபட்டுடுச்சு சார் அப்படின்னு போய் நிக்கிறேன்னு வச்சுக்கோ, உடனே நாங்களா ஸ்கூல்ல வந்து சும்மானே பிடி பீரியட் அப்பெல்லாம் வந்து அடிபட்டுச்சுன்னு போனாலும் உடனே எங்க பிடி மாஸ்டர் எடுத்து டிஞ்சர் உடனே வைப்பாரு. இப்ப நான் இருமல் வருதுன்னு போனா வீட்டுக்குள்ள என்ன கொடுப்பாங்க, காஃப் சிரப் கொடுப்பாங்க, இந்த இருமல் மருந்து குடின்னு. அந்த மாதிரி இந்த 2 விஷயத்திலுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனால். சரிங்களா, எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனால் தான் இதனுடைய காரணம். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் எத்தனால். சரிங்களா, இந்த எத்தனால் தான் வந்து மருத்துவமனைகளில் காயங்களை குணப்படுத்த பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த எத்தனால தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த எத்தனால பயன்படுத்துறாங்கன்றதுக்கான மெயின் ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இருமல் மருந்துலயும் பயன்படுத்துறாங்க, டிங்சர்லயும் பயன்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, தண்ணீரில் கரையாதவனும் எண்ணீரில் கரைவான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எத்தில் ஆல்கஹால். அப்படி என்னன்னா, சில கலவைகள் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நீ போய் தண்ணியில வச்சு கரைச்சுன்னா கரைக்காது. அதெல்லாம் தண்ணீர்ல கரையாது. நல்லா இதெல்லாம் கரைய மாட்டேன்பா, நல்லா யாரு தெரியுமா, ஆடினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆடினே இருக்குமே தவிர அதுல என்ன ஆகாது, கரையவே கரையாது. ஆனா இந்த எத்தில் ஆல்கஹால்ல போட்டனா தண்ணீரில் கரையாதவனும் எண்ணீரில் கரைவான். அதனால இந்த எத்தில் ஆல்கஹால்ல கரைஞ்சிடும். அதனாலதான் இந்த மாதிரி டிங்சர் மருந்து பொருட்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி நமக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தில் ஆல்கஹால். ஓகேவா. அடுத்தது 8வது, which is used in white washing of building. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துற, இதை தான் கேக்குறீங்க. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச எதை பயன்படுகிறது அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம், கால்சியம். ஏன்னா சுண்ணாம்பு என்றாலே கால்சியம் தான், புரியுதா? அதனால ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஆனா முதல்ல அதுக்கு சுண்ணாம்புனா கால்சியம் தெரிஞ்சிருக்கோமா. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு சாப்பிடுன்னு சொல்றாங்க. சுண்ணாம்பு எதுக்கு போட்டு சாப்பிடுன்னு சொல்றாங்க? கால்சியம் சத்து உடலுக்கு கூட வேண்டும் என்பதற்காக தான். அதுக்கு அப்பாட கால்சியம் சத்து கூடுமா சார், எலும்பு பலமடையுமா சார் அப்படின்னு போயிட்டு ஒரு கை சுண்ணாம்பு வாரி சாப்பிட்டு போற பாக்கெல்லாம் வெந்துரும். அது ஒரு சுண்ணாம்பு என்பது ஒரு பேஸ். சரிங்களா, பேஸ்னா என்னது, காரம். அதை போய் சாப்பிட்டா காரமா தான் இருக்கும், வாயெல்லாம் வெந்து போயிடும். புரிஞ்சுக்குமா? சாப்பிடலாம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இவ்வளவு எடுத்து வெத்தலையில போட்டு சாப்பிடுவாங்க கால்சியம் சத்துக்காக. இம்புட்டு அள்ளிய போடுவே இருக்குன்ட்டு வாய் வெந்து போடும். அப்புறம் வாய்க்கு சுண்ணாம்பு போட்டு வெந்ததுனால மருந்து போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். சரிங்களா, அப்ப சுண்ணாம்பு என்றாலே கால்சியம். அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க பயன்படுகிறது. அப்ப அதை போய் நக்கட்டுமா சார், எதனா கேட்டுற போறேன்ப்பா, சுண்ணாம்பு அடிச்சாங்கிறதுக்காக சுண்ணாம்பு போய் இது பண்ணுவியா? அது வேறு இது வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சோ கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லக்கூடிய CaOH2 இதுதான் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. இது வந்து நீ பூசண உடனே என்ன பண்ணும் தெரியுமா, கார்பன் டை ஆக்சைடோட வினை புரியும். நமக்கு தெரியும், நம்மளுடைய வளிமண்டலத்துல ஆக்சிஜனும் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு. அப்ப நீ சுண்ணாம்பு பூசண உடனே அங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட வினை புரிந்து அது எதை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டை கொடுக்கும்.
எதை கொடுக்கும்? கால்சியம் கார்பனேட்டை கொடுக்கும். அதுதான் சும்மா ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி ஒரு தடிமனான ஒரு சுவரா நமக்கு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பூசினதுக்கு அப்புறமா ஆயிடும். சோ இதுதான் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் இதுல பயன்படுத்துறாங்கன்ற விஷயத்தை தெளிவுபட தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 9th கொஸ்டின். பெரிகார்ப் இஸ் யூஸ்ட் வித் சீட் கோட்டின். கனித்தோல் விதையுறையுடன் இணைந்து காணப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கனித்தோல் விதையுறையுடன் இணைந்து காணப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கனித்தோல் விதையுறையுடன் இருந்து. தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு விதை இருக்குமா, எந்த ஒரு பழத்தையும் சாப்பிட்டு விதை போட்டா அடுத்து என்ன வளர ஆரம்பிக்கும். இப்ப நல்லா பாருங்க, மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் மாம்பழம். உடனே மார்க் பண்ண நினைச்சுக்காதீங்கம்மா. மாம்பழம் இருக்குன்னா மாம்பழத்தை என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. உள்ளதான் அந்த கொட்டை இருக்கும். அப்போ அந்த விதைக்கு மேலேயே அந்த கனித்தோல் இருக்கானா? கிடையாது. அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கானா? இல்ல. நம்ம மாம்பழத்துல சாப்பிட்டு சீவிலாம் சாப்பிட்டு கொட்டை தூக்கி போடுற மாதிரி தான் அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா நெல்லை எடுத்துக்கோங்க. நெல் இப்படி இருக்கா, நெல்மணி, அதுக்கு மேலேயே என்ன இருக்கும்? அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப கூட நீங்க நெல்லெல்லாம் முதல்ல அரைவை இருந்ததுல போயிட்டு அது மேல இருக்கக்கூடிய இந்த அது பேர் என்ன, தவிடா, அதெல்லாம் பிக்கும் பொழுது கஷ்டப்பட்டு பிச்சாலும் 1-2 என்ன இருக்கும்? அது ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்ப கனித்தோல் விதையுடன் இணைந்து காணப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா நெல்லு தான். சோ இதுக்கு பேரே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கா ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து கேட்டுப்பாங்க, பின்வருவன மற்றும் எது இதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா காரியோபீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரியோபீசிஸ் தமிழ்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காரியோபீசிஸ். சரிங்களா? இந்த காரியோபீசிஸ்க்கு உதாரணம் எதுன்னு கேட்டாங்கன்னா நெல்லு தான். ஏன்னா அந்த கனித்தோல் விதையுறையுடன் இணைந்து காணப்படுவது, அந்த விதைக்கு மேல இருக்கக்கூடிய இது அப்படியே மூடிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறது நெல்லு தான். அப்ப இந்த காரியோபீசிஸ்க்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லுன்னு சொல்லக்கூடிய பேடி, கோதுமை, சரியா, வீட்டுன்னு சொல்லக்கூடிய கோதுமை, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லி. சோ இது எல்லாமே கனித்தோல் அந்த விதையுறையுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டேன், காரியோபீசிஸ். ஓகேவா? அடுத்து 10வது கேள்வி என்னன்னா, the autotrophic nutrition requires, தற்சார்புடைய ஊட்டமுறைக்கு தேவைப்படுகிறது. தற்சார்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தற்சார்பு என்றால் தனக்கு தேவையான உணவை தானே சமைத்துக் கொள்வது, தானே உருவாக்கி கொள்வது. இப்போ உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை உன்னாலே செஞ்சுக்க முடியும்னா நீ தற்சார்புடையவன் அர்த்தம். ஆனா நீ அப்படியா? இல்ல. இன்னொருத்தர் ஃபீஸ் கட்டுறாங்க, இன்னொருத்தர் உனக்கு இது பண்றாங்க, ரீசார்ஜ் பண்றாங்க, அது மாதிரி எல்லாமே உனக்கு இன்னொருத்தர் செய்யறாங்க. அதனால நீ இன்னும் தற்சார்புடையவனா மாறல. நாளைக்கு வேலைக்கு போயிட்டு நீ தற்சார்புடையவனா மாறுவ, ஆனா இன்னொருத்தருக்கு தற்சார்புடையவனா இருக்க மாட்டேன். சரி, ஓகேவா? சோ தற்சார்புடைய ஊட்டமுறைக்கு தேவைப்படுவது இவை அனைத்தும் என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு தேவை, தண்ணி தேவை, சூரிய ஒளி தேவை, பச்சையம் தேவை. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு மரம், ஒரு செடிமா, இந்த செடி வளரணும் அப்படின்னா நீ டெய்லியும் நான் தண்ணி ஊத்துறேன் வளர்ந்துடுது அப்படின்னு நீ சொல்ற. தண்ணி ஊத்தினா மட்டும் போதுமா? அப்ப உன்னை ஸ்கூல்ல சேர்த்தா மட்டும் போதுமா? படிக்கணும், கிளாஸுக்கு வரணும், பிசிக்கல் பண்ணணும், அப்பதானே எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரிதான் செடிக்கு நீ டெய்லியும் போய் தண்ணி ஊத்துற. அப்ப தண்ணீர் அவசியம். ஆனால் அதே செடிக்கு அந்த மண்ணின் மூலமாகவோ அல்லது காற்றில் உள்ள வளிமண்டலத்தின் மூலமாகவோ அதுக்கு இன்னொன்னு என்ன தேவை? CO2. அப்பதான் அதற்கு தேவையான ஆக்சிஜனையும் குளுக்கோஸ் அப்படின்றதே அது ப்ரிப்பேர் பண்ணும். அப்ப செடி ஒரு போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நடத்துது. சூரியனிலிருந்து என்ன பண்ணுது? ஒளிச்சேர்க்கை நடத்துது. இது பச்சையத்தின் மூலமாக நடைபெறும். சூரிய ஒளி அதற்கு அவசியம். சோ இது எல்லாமே நடந்ததுனாலதான் செடி தனக்கு தேவையான உணவான குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் அது என்ன பண்ணுது? ப்ரிப்பேர் பண்ணிக்குது. சோ இந்த மாதிரி ஒரு செடி வளர்றதுக்கு இவங்க எல்லாமே தேவை. அதுதான் தற்சார்புடைய ஊட்டமுறை. அதற்கு அனைத்துமே தேவை. அதனாலதான் ஆன்சர் இவை அனைத்தும். புரிஞ்சுதா? அடுத்து 11. டெங்கு ஃபீவர் இஸ் ஸ்ப்ரெட் பை. டெங்கு காய்ச்சலை பரப்பும் காரணி இது. ஊருக்கே தெரியும், டெங்கு வருதா, கொசு மாதிரி இருந்துட்டு கொசு, அப்ப கொசு தான் காரணம். அப்ப டெங்கு ஃபீவர் எதனால் பரப்பப்படுகிறது என்றால் கொசுவின் மூலமாக பரப்பப்படுகிறது. சரி, அடுத்தது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா இவ்வளவு நேரம் உனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன். இப்ப இது உங்களுக்கு இந்த கொஸ்டினே உங்களுக்கு கமெண்ட்ல தான். மசில் கிராம்ஸ் ஆர் மெயின்லி டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் தி மினரல் நேம்ட் as. தசைப்பிடிப்பு என்பது தாது உப்பு குறைபாட்டினால் ஏற்படுகிறது. நீங்க அனைவருமே ஒரு காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள். அப்ப உங்களுக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலயும் நீங்க எதுக்கு போவீங்க? பிசிக்கலுக்கு போவீங்க. அப்ப பிசிக்கலுக்கு போயிட்டு சார் திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல சார், நல்லா இருந்த கால் இங்க வலிக்குது அப்படின்னு சொன்னா தசை பிடிப்பு, தண்ணி அதிகமா குடி, அப்ப இந்த ORS கலந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் கோச்சஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு அதெல்லாம் ஏன் அட்வைஸ் பண்றாங்கன்னா, இந்த தசை பிடிப்பு ஏற்பதற்கு முக்கியமான ஒரு மினரலினுடைய குறைபாடு தான் இங்க மெயின் காரணமா இருக்கு. அந்த மினரல் இரும்பா, அயோடினா, கால்சியமா, சோடியமான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறது இல்ல. யார் சொல்ல போறீங்க? நீங்க தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல போறீங்க. சோ இந்த ஒரு கேள்விக்காக மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல நிரப்பிட்டு போங்க. சரிங்களா? சோ இதை நான் சொல்லி புரிய வச்சுட்டேன், நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தது 13வது கேள்வி. டியூரிங் த ரெய்ன் ஆஃப் டேஷ் த புத்திஸ்ட் மாங்க் ஃபாகியான்
from China visited to India. யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். அப்ப இதுலயே உங்களுக்கு நிறைய விஷயத்தை கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. பாகியான்ற ஒருத்தவர் இருக்காரு, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சீனாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, அவர் ஒரு பௌத்த துறவின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பௌத்த துறவின்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் யாருன்னா பாகியான். அவர் வந்து சீனா நாட்டை சேர்ந்தவர். எதுக்காக இந்தியாவுக்கு வந்தார்? பௌத்த துறவின்னு சொல்லும் போது இந்தியாவில் வந்து புத்த மடாலயங்கள், புத்திஸ்ட் மாண்டசரி அதெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு அதை பத்தின குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க ஊர்ல எப்படி இருக்குதா, எங்க ஊருக்கு போய் இதை நான் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவருடைய யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்குள்ள வந்தாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்தா 2. ஓகேவா? சோ இவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைத்தார் யார்? நமது பாகியான். சரியா? அடுத்து 14. which newspaper was started by திலக்? ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர். டைரக்டா சொல்றதா இருந்தா வீட்ல கிண்டுவாங்களே எப்பவுமே, அதுதான் கேசரி. சோ கேசரின்னு சொல்லுவீங்க. ஆனா இதுல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல முதல் முக்கியமான விஷயம், இந்த கேசரி நாளிதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1881. யாரால் தொடங்கப்பட்டது? திலகரால் தொடங்கப்பட்டது. திலகருடைய வேறு பெயராக நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்? லோக்மான்யர். அப்ப லோக்மான்யர் என்றால் யாருன்னா திலகர் தான். அப்போ லோக்மான்யர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடிய திலகர் அவர்கள் 1881 ஆண்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, 1881 ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கேசரி. டைரக்ட் கொஸ்டினா, இப்படி டைரக்டா கேட்டா திலகரால் தொடங்கப்பட்ட கேசரி எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1881. இப்படி எல்லாம் சொல்லிடுங்க. கூட்டுறா இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா? 1881 ஆண்டு லோக்மான்யர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடிய திலகர் அவர்களால் ஆங்கில மொழியில் ஆங்கிலேயர்களையே எடுத்து ஆங்கில மொழியில் தொடங்கப்பட்ட ஒரு நாளிதழ் தான் கேசரி அப்படின்னு ஒரு கூற்று கொடுக்குறாங்கன்னா நீ டக்குன்னு படிக்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணிடுவேன். ஆனா அங்கதான் சாம்பாரி ட்விஸ்ட். இந்த கேசரி என்ற நாளிதழ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கில மொழியில் தொடங்கப்பட்டதான கண்டிப்பா தப்பு. இது தொடங்கப்பட்ட மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மராத்தி. அப்ப கேசரி என்ற நாளிதழ் எந்த மொழியில் தொடங்கப்பட்டது என்றால் மராத்தி மொழியில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்போ திலகர் ஒரு வேலை பண்ணி குழப்பி விட்டாருமா, அதுதான் மெயினான மேட்டர். இவரு 1881 ஆண்டே 2 பத்திரிகை தொடங்கினார். ஒண்ணு நம்ம கேசரி கிண்டிட்டாரு, இன்னொன்னு மகாராட்டா அப்படின்னு சொல்ற ஒரு பத்திரிகை. ஏன் அதை இங்கிலீஷ்ல எழுதுறேன்னா, ஏன்னா இந்த பத்திரிகை தான் இங்கிலீஷ்ல தொடங்கின பத்திரிகை. இது என்னது? மராட்டி. சரியா? மராட்டி. இது வந்து மராட்டி. ஓகேவா? இது மராட்டியில தொடங்குனது, இது வந்து என்ன பண்றாரு? இங்கிலீஷ்ல தொடங்குனது. அப்போ மராத்தி அப்படி கூட சொல்லலாம்ல. ஆமா, மராத்தி. சரியா? மராத்தியில தொடங்கின பத்திரிகை, இது வந்து இங்கிலீஷ்ல தொடங்கின பத்திரிகை. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனாலதான் ரெண்டுத்தையும் இதுல இருக்க. அப்ப கேசரின் தமிழ்ல எழுதிருக்கா மராத்தி, மகாராட்டான்றது இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப ஆங்கிலத்தில் தொடங்கப்பட்ட பத்திரிகை 1881 ஆண்டு. அடுத்தது 2 விஷயத்த சொல்ல நினைச்சேன். இந்த காமன்வெல்த் யாரால தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட். காமன்வெல்த் யாரால தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட். அடுத்தது ஸ்வதேசமித்ரன் யாரால தொடங்கப்பட்டதுன்னா சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா? சுப்பிரமணிய ஐயர். சரி, சூப்பர். ஓகே. அடுத்தது when was the Madras state renamed as Tamil Nadu? மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே இதுல கன்ஃபியூஸ் ஆகி சென்னைன்னு போயிடுவாங்க. கண்டிப்பா அது கேட்கல. இவங்க மெட்ராஸ் மாகாணம் இருந்தது, அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த போது மட்ராஸ் மாகாணம் இருந்தது. அதுக்கப்புறமா அதை பிரிச்சாங்க. மொழிவாரியாக மாநிலங்கள் நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல பிரிஞ்சு போச்சு. அதுல முதல்ல ஓடி போனது ஆந்திரான்றது ஊர் அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம் 1956 அப்புறம். சோ இப்படிலாம் ஓடி போனதுக்கு அப்புறமா மெட்ராஸ் மாகாணத்தினுடைய பேர் அப்படியே இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்களால் 1967 ஆண்டு ஜூலை 18 சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்ட பெயர் தான் தமிழ் பேசக்கூடிய நாடு இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. எப்போ? ஜூலை 18. அதனாலதான் மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றதும் என்ன சொன்னாரு? இனிமேல் ஜூலை 18 தான் வருடம் தோறும் நம்ம என்ன பண்ணணும்? தமிழ்நாடு டே. அதாவது நவம்பர் 1 தான் தமிழ்நாடு பிரிஞ்சிச்சு அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி. ஆனா நவம்பர் 1 நீங்க என்னன்னு எடுத்துக்க கூடாது, தமிழ்நாடு டேன்னு எடுத்துக்க கூடாது. இதுக்கப்புறம் ஜூலை 18 நம்ம டே சொன்னோம்ல, அதை தான் நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னாரு. 1967 சட்டமன்றத்துல சொன்னது. ஆனா அபிஷியலா சட்டமன்றத்துல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ல எல்லாம் போயிட்டு இந்த பேரெல்லாம் ஒத்துக்கணும்ல, அப்படிலாம் ஒத்துக்கிட்டு எப்ப ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1969 ஜனவரி 14 தை திருநாளாம் பொங்கல் திருநாள், உழவர் திருநாள்னு சொல்லக்கூடிய ஜனவரி 14 1969 இருந்து மதராஸ் மாகாணம் என்று எந்த பெயருடன் அழைக்கப்பட்டது என்றால் நாம் இப்பொழுது வீம்புடன் அழைக்கக்கூடிய வீரியத்துடன் அழைக்கக்கூடிய தமிழ்நாடு. சரிங்களா? சோ தெரிஞ்சுக்கோங்க. 1969 ஜனவரி 14. அடுத்தது செக் த ஆட் ஒன் அவுட். தனித்திருக்கக்கூடிய எண்ணை எடுத்து எழுதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எந்த எண் தனித்திருக்கிறது என்றால் 65. காரணம் 64 என்பது 4 கியூபு, 8 என்பது 2 கியூபு, 1 என்பது 1 கியூபு. ஆனால் 65 என்பது எதனுடைய கியூபுமே கிடையாது. சோ வெளியேறுவது 65.
ஓகேவா? அடுத்தது ராமு rank 7th from top, 26th from the bottom in a class of class. How many students are there in a class ன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு வகுப்பின் மதிப்பு பட்டியலில், அதாவது ஒரு கிளாஸ்ல ரேங்க் லிஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராமுன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த ராமுன்ற பையன் மேல இருந்து 7வது இடத்துல இருக்கான், கீழ இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 26ல இருக்கான். அப்ப கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒருவருடைய இடம் 2 புறம் இருந்தும் கொடுக்கப்பட்டால், அதாவது மேலிருந்தும் ஒருத்தரோட இடம் கொடுத்துட்டாங்க, கீழ இருந்தும் கொடுத்துட்டாங்க, அப்ப அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணிக்கோங்க, கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு -1 பண்ணுங்க. அதை மறந்துட போறீங்க. ஏன்னா ராமுவை எத்தனை தடவை கூட்டியாச்சு? 2 தடவை. மேல இருந்து ஒருக்கா கூட்டிட்டோம், கீழ இருந்து ஒருக்கா கூட்டிட்டோம். அதனால 2த்தையும் கூட்டி ஒரு மைனஸ் பண்ணுங்க. 33ல 1 போச்சுன்னா 32. சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் கிளாஸ்ல மொத்தமா 32 பேர் இருக்காங்க. அடுத்து 18 அரேஞ்ச் பண்ண சொல்றாங்கம்மா. அர்த்தமுள்ள வரிசையில் அடுக்கவும். சோ ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்கும் இதுல? பருத்தி இல்லாமல் இது எதுவுமே உருவாயிருக்காது. அப்ப முதலில் பருத்தியிலிருந்து என்ன எடுப்பாங்க? நூல், த்ரெட் எடுப்பாங்க. சோ அந்த த்ரெட் என்ன பண்ணுவாங்க? நெசவு பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது அதுல இருந்து துணி செய்வாங்க. சோ 2413 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷன் சரியா. சரியா? அடுத்து இன்னும் 2 क्वेश्चन தான் முடிச்சிடலாம். 19. So 19th question வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு question, previous year questionum கூட. Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is rupees 750. Then the sum is, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 பெறுகிறார் என்றில் தனி வட்டியாக செலுத்தினால் எனில் அசல் தொகை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஈஸியான ஃபார்முலா, 2 விஷயமா எப்படி வேணா போடலாம். அதாவது சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுத்துறேன், ரெண்டாவது ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா? SI is equal to PNR by 100. இதுதான். இப்ப வட்டி, தனி வட்டி, SIனாலே என்னது? தனி வட்டி. அந்த தனி வட்டி தான் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 750 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப 750 இங்க இருக்கட்டும். சரிங்களா? P இதுதான் நம்மள கேக்குறாங்க. அதன் அசல் தொகை என்ன? அசல் என்றாலே என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ P அதுதான் நம்மள கேக்குறான். N எத்தனை வருஷத்துக்கு? N என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 வருஷத்துக்கு. சோ 2. R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி போடுற சதவீதம், அது எங்க? 10. கீழே என்னது? 100. இப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர் இங்க 1 100 எத்தனை முறை? 10 முறை. இப்ப இது 1 இது 5 முறை. அடிச்சுட்டனா இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 750 P/5 இருக்கு. இப்ப P தான் எனக்கு வேணும், பிரின்சிபல் தான் எனக்கு வேணும்னா இந்த 5 இந்த பக்கம் தள்ளுறேன். அப்ப அந்த 5 அந்த பக்கம் தள்ளனா 750 × 5 is equal to P ன்னு வரும். சோ 5 0 5 5 25 7 5 35 37 3750 ன்னு இருக்கணுமா? வந்துருச்சா? ஆன்சர் பி ஆப்ஷன். இது வந்து பை த்ரூ ஃபார்முலா மூலமா போடுறது. சரிங்களா? ஃபார்முலா மூலமா போடுறது இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கம்மா? அசல் தொகை கேக்குறாங்க. அசல் எப்பொழுதும் எத்தனை பெர்சன்டேஜ்னா 100%. அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. என்னது? அசல், பிரின்சிபல். சரிங்களா? பிரின்சிபல் 100%. அததான் கேக்குறாங்க. அங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு சதவீதம் வட்டி? 10%. அப்ப ஒரு ஆண்டுக்கு 10னா 2 ஆண்டுக்கு 20% வட்டி வரும். சரிங்களா? ஆண்டுக்கு 10%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2 ஆண்டுகள்னா எத்தனை சதவீதம்? 20%. ஒரு ஆண்டுக்கு 10னா 2 ஆண்டுக்கு 20%. அப்ப 20% அமௌண்ட் தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? 750 ரூபாய். சரிங்களா? 20% அமௌண்ட் தான் 750 ரூபாய். அப்ப அசல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க? 100% கேக்குறாங்க. இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டியதுதான். அப்ப 750 × 100 டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு X ன்னு வரும். சரிங்களாமா? குறுக்கு பெருக்கல் 750 100ஓட பெருக்கிக்கோ, X 20ஓட பெருக்கிக்கோ. அந்த X தான் கண்டுபிடிக்கணும்னா 20 இந்த பக்கம் வந்துரும்ல. 20வது வாய்ப்பாடுல இது ஒரு முறை, இது 5 முறை. இப்ப 750 5ஆல பெருக்கினா ஆன்சர் என்ன? 3750. சரிங்களா? இவ்வளவுதான். 2 விஷயத்துல எப்படி போட்டிருந்தாலும் ஆன்சர் வந்திருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்து லாஸ்டா 20வது கேள்வி. ஓகேவா? எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர். ஒவ்வொரு விகிதம் ஒரு எண்ணும் மெய் எண் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலா இது ஒரு படமே இருக்கும் உங்க ஸ்கூல் புக்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம் கொடுத்து அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியல் நம்பர்ஸ். சாரி, ரியல் நம்பர்ஸ் சொல்லிட்டு பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வட்டம் கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் என்றால் என்ன? இயல் எண்கள். சரிங்களா? அந்த இயல் எண்களை சுத்தி ஒரு வட்டம் கொடுத்துட்டு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு வட்டத்தை கொடுத்து இன்டிஜர், முழு எண்கள், முழுக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வட்டத்தை கொடுத்துட்டு தான் என்ன கொடுப்பாங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது ரேஷனல் நம்பர்னா என்ன? விகிதமுறு எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தனியா ஒரு வட்டம் கொடுத்துட்டு தான் இரேஷனல் நம்பர், விகிதமுறா எண் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாமே சேர்ந்து என்ன கொடுப்பாங்கன்னா
ரியல் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் அந்த சார்ட். இந்த சார்ட் இருந்தாதான் உன்னால சொல்ல முடியும். அப்ப இதுதான் மெய்யெண்கள். அப்ப நல்லா பாருங்க, இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், அது எல்லாமே சேர்ந்தது மெய்யெண்கள். இப்படிதான் உனக்கு கொடுத்திருப்பான். இப்ப இதை வச்சுதான் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண்குள்ளதான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா மெய்யெண்குள்ளதான் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் இருக்கு. அப்போ ரேஷனல் நம்பர் எல்லாமே ரியல் நம்பருக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் அது ரியல் நம்பரா தான் இருக்கும். அப்ப முதல் கூற்று என்பது சரி. சரிங்களா? எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் a ரியல் நம்பர். ஆனா ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் an irrational நம்பர். அப்ப ரியல் நம்பர் எல்லாமே irrational நம்பரா இருக்கும்னு சொல்றாங்க. தப்புங்க. irrational நம்பர் தான் எதுவா இருக்கும்? ரியல் நம்பரா இருக்கும். எல்லா ரியல் நம்பருமே irrational இருக்காது. ஏன்னா ரியல் நம்பருக்குள்ள இவன் இருக்கான், இவன் இருக்கான், இவன் இருக்கான், இவன் இருக்கான். அதனால எல்லா ரியல் நம்பருமே irrational நம்பரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண்ணா இருப்பதற்கான வாய்ப்பு என்பது துளியும் இல்லை. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் 1 என்பது மட்டும் சரி. ஸ்டேட்மெண்ட் 1 only is correct. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. சோ அடுத்த பிபிஎல்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. மேட்ச் 7ல சந்திக்கலாம். தேங்க்யூ.